வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அதனால் நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறேன். பச்சரிசி 2 டம்ளர் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். தண்ணி வந்து 1க்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் விட்டு 2 விசில் விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு சக்கரை பொங்கல் கிளறதை காமிக்கிறேன். தண்ணி அரை டம்ளர் ஊற்றி வெள்ளை பாகில் காய்ச்சி வச்சுக்கிறேன். பொங்கல் சத்தம் வந்துருச்சு, விசில் வந்துருச்சு. இது அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே நான் பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். பொங்கல் சூப்பராக வெந்துருச்சுங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். வெல்லம் ஊற்றுனோம்னா, அந்த சக்கரை பாகு வெள்ளைப்பாகு ஊற்றுனோம்னா சாதம் முழிச்சிட்டு இருக்கும். அதனால் இதை ஒரு கடைஞ்சிட்டு வெள்ளைப்பாகு ஊற்றுறேன். நான் கடைஞ்சிட்டேன். வெல்லம் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஏலப்பொடி போடுறேன். இப்போ கலந்துக்கிறேன். கலந்துட்டு காமிக்கிறேன். கலந்துக்கிட்டேன். நல்லா ஒரு கொதிக்கட்டும். சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கிறேன். திராட்சை போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, எம்மியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய குலதெய்வத்துக்காக வேண்டி பொங்கல் வச்சுருக்கேன். எங்கள் குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. திருச்சியில் சிறுகமணி பெருகமணி கிட்ட புலிவலம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது அங்காள பரமேஸ்வரி. அவங்கள நினச்சி வெள்ளிக்கிழமையில் பொங்கல் வச்சு இங்கே வீட்டில் கும்பிடுறேன். நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பொங்கல் வச்சு கும்பிடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். எம்மியான சக்கரை பொங்கல் ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.